Hi guys, welcome to my channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் இன்ட்ராடே அனாலிசிஸ் படி நான் வந்து 3 ட்ரேட்ஸ் இன்னைக்கு எடுத்தேன். என்னென்ன அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னென்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎல்ல ஒரு பை ட்ரேடும் ஒரு செல் ட்ரேடும் அண்ட் வந்து பெல்ல வந்து பிஎல்ல ஒரு பை ட்ரேடும் எடுத்தேன். ஓகே, ஸோ எம்ஜிஎல்லை பொறுத்தளவு நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வர்றது வந்து டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் ப்ரைஸ் வந்து புஷ் டவுன் ஆகிருக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக எம்ஜிஎல் எடுத்தது வந்து ஒரு நல்ல டவுன் வரும், இன்னொரு கேண்டில் டவுனு நல்ல ஹெவி டவுன் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வந்து எம்ஜிஎல்லை சூஸ் பண்ணேன். இது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு டவுன் வந்திருக்கு. இங்கே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. சப்போர்ட் ஆர் டிமாண்ட் ரெண்டுமே சேம் தான். நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. இது நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக ஆட் பண்ணும். இந்த ஏரியா அதுக்கு கீழே இன்னொரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ விக்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து புஷ் டவுன் பண்ணல. அதே சமயம் அப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்பில் போகாமல் நல்ல டவுன் ஆகிருக்கு. இது வந்து நல்ல ஒரு சப்ளை ஏரியா. இந்த 4 விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு சப்ளை ஏரியா. இதான் சிம்பிள். இதில் வந்து ஒரு சீக்ரெட்டும் கிடையாதுங்க. ஸோ இதில் எப்படி நான் என்ட்ரி சூஸ் பண்ணேன்? இதை நான் சூஸ் பண்ணது செல்லுக்கு, ஆனால் கேப் டவுன் ஆகிடுச்சு. எப்படி சூஸ் பண்ணேன்? என்னுடைய என்ட்ரி செல்லில் வந்து இந்த லைன் தான். இங்கே ஓப்பன் வச்சுன்னு இந்த லைனில் கீழே போனால் இந்த லைனை வந்து என்ட்ரியை வச்சுட்டு இதை வந்து டார்கெட்டாக வைக்கலாம் தான் பிளான் பண்ணுது. பட் கேப் டவுன் ஆனனால இந்த டிமாண்ட் ஜோனில் நம்மளுக்கு ஓப்பன் ஆனனால ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு 60% ப்ராபபிலிட்டியில் ஐ டுக் அ ட்ரேடு. இந்த இடம் வந்து நான் எக்ஸிட் ஆகிடும். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்தால், இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தால் கண்டிப்பாக ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் வந்துட்டு தான் மறுபடியும் இப்படி ஒரு இது ஃபுல் பார்க்கும். பட் ஆனால் இது வந்து நல்ல ஒரு டவுனே கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எப்படி டார்கெட் பண்ணுறது அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய்க்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம டிமாண்ட் ஜோன் ஏரியாவில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் நம்ம 1 ஹவரில் வரைஞ்ச அந்த டிமாண்ட் ஜோன். இந்த இது வந்து கீழே டவுனில் இருக்கிறது வந்து அந்த கீழே டிமாண்ட் ஜோன்ஸ். ஓகேவா, ப்ரைஸு இங்கேருந்து இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு, அதாவது அப்பர் சைடில் போயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனனாலே நான் வந்து பை என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து என்னுடைய என்ட்ரி. 10.062 லிமிட் ஆர்டர் போட்டேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வரல. ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் வருதோ எக்ஸிட் ஆகிட்டு எக்ஸிட் போயிட்டேன். என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லெக் வந்து வெளியே வந்திருக்கு. அதே இந்த லெக் மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்கனால ஸோ நான் வந்து என்னுடைய டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதாவது ட்ரையல் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த 2 கேண்டிலோட 50% வச்சுருப்பேன். இது ஃபியூச்சரில் நான் சொல்லி தரவு போனால் ஃபிட் பேஸ்டு மாதிரி தான் வருது. ஏன் இங்கே போய் கரெக்டாக அந்த உடனே எக்ஸிட் ஆனோன்னு பாருங்கள், உடனே நான் செல் என்ட்ரி போட்டேன். ஏன் அப்படி செல் என்ட்ரி போட்டேன்னா அந்த ஏரியா வந்து நல்ல ஒரு சப்ளை ஏரியா. பாருங்கள், இந்த சப்ளை ஏரியாவை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டைம், அட்லீஸ்ட் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் மேலே பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். பட் இதில் வந்து நல்ல ஒரு டவுன் வந்து மறுபடியும் இந்த ப்ரைஸை பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. சப்போஸ் இது பிரேக் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும். ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி மறுபடியும் ரீட்ரெஸ்ட் வந்து மறுபடியும் வந்து இன்னொரு லெக் அப் வரும். பட் ஆனால் இந்த இதில் வந்து இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு போது இட் வில் டேக் சம் டைம் டு பிரீச் திஸ் சப்ளை ஏரியா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஒரு உடனே எக்ஸிட் ஆகிட்டு ஒரு செல் என்ட்ரி என்னுடைய எஸ்ஸில் நான் எங்கே இதுக்கு வச்சேன்னா இந்த ஏரியாவோட அப்பரில் வச்சேன். இந்த சப்ளை ஏரியாவோட அப்சைடில் எஸ். நம்ம எஸ்எல் எங்கே வைக்கணுமோ நம்ம எஸ்எல்ல மட்டும் மாற்றக்கூடாது. டார்கெட்டை மாற்றலாம், எஸ்எல்ல மட்டும் என்றைக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா இந்த ஒரு லெக் வெளியே வந்துருச்சு, மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் வந்திருக்கு. இந்த லெக்கோட 50% எடுத்து அளவு பண்ணிங்க. இதுதான் டார்கெட்டு. நான் இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ப்ரொக்சஸில் மேலே பிரேக் பண்ணி போயிடும். ஸோ நான் இங்கேயே முன்னாடியே எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த ஏரியாலேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து எம்ஜிஎல் ட்ரேட்ஸ் வந்து 2 ட்ரேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன். சிம்பிள் தான்.
சிம்பிள் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து நம்மளுக்கு போதும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் லைன் பேஸ்டு எப்படி பண்ணுறோம். அதே தான், சப்ளை டிமாண்ட் எல்லாமே ஒன்று, ட்ரெண்ட் லைனும் ஒன்று தான். பாருங்கள், இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு 2 டைம்ஸ் டச் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு. அதே போல் இந்த ட்ரெண்ட் லைனும் வந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கிருந்தும் போடலாம், இங்கிருந்தும் போடலாம். நான் மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது. டிமாண்ட் வந்தால் ஃபாலோ பண்ணுவேன். ப்ரைஸ் வந்து பாருங்கள், நல்ல ட்ரெண்ட் லைனில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் பார்க்காம டவுன் ஆகிட்டே வந்திருக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான். ஸோ பெல் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி MGLல இன்னொரு கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிக்கலாம். அது என்னன்னா CPR கன்ஃபர்மேஷன், அதாவது பைவாட் பாயிண்ட் கன்ஃபர்மேஷன். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே S1. சப்போஸ் S1 கீழே ஓப்பன் ஆகிருந்தது, க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா, ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிருந்ததுன்னா இந்த S2ல செல் டார்கெட்டை வச்சுருப்பேன். நான் முதல்ல சொன்னல அதே மாதிரி. பட் ஆனால் இது வந்து S1க்கு மேலேயே வந்து சஸ்டெயின் ஆனதுனால கண்டிப்பாக இது பைவாட்டை டச் பண்ணுங்கிறது ஒரு இருக்குது, CPRல ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் நம்ம டிமாண்ட் இங்கே இருக்குது. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் ஆச்சு, நான் வந்து பை போனேன். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய SL, இந்த இதுக்கு வந்து பை என்ட்ரிக்கு வந்து இதுதான் நம்மளுடைய SL. ஒன்ஸ் இந்த இதை வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆனால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அந்த ட்ரேட்லேருந்து. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேலேருந்து எப்படி செல் போனோம் பாருங்கள். இது DBC, அதாவது பாட்டம் கண்ட்ரோல், பைவாட்டு, டாப் கண்ட்ரோல். இது 3ஐயும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால் தான் நல்ல ஒரு புஷ்ஷே வரும் அப் சைடு. ஸோ வந்து நம்மளுக்கு பைவாட்டை பிரேக் பண்ண முடியாமையே கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஒரு சப்ளை ஏரியாவும் வந்துடுச்சு. ஸோ தைரியமாக நம்ம இங்கே வந்து ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய SL வந்து இந்த வீக்லி R1 வச்சுக்கலாம். இல்லைங்களா, சிம்பிள். அது மாதிரி தான் அதை எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம ஒன்றும் சீக்ரெட்லாம் இல்லை, சிம்பிள் சப்ளை அண்ட் டிமாண்ட். இதை மட்டும் ஃபாலோ பண்ணேன். வெள்ளை பொறுத்தளவு நல்ல ஒரு ஃபஸ்ட்டே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போதே தெரிஞ்சு நல்ல ஒரு அப்போ வந்து இருந்தாலும் இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணாமல் நல்ல இந்த ரேட்டஸ்ட் வந்து இப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இந்த சப்ளை ஜோனோட ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். சப்ளை ஜோனோட ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணால் என்னுடைய டார்கெட் வந்து இந்த மேலே இருக்க பாருங்க, இந்த ஏரியா தான் என்னுடைய டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஓகே, இந்த இது வந்து எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் அதே மாதிரி பிரேக் ஆச்சு, அந்த இடத்துல நல்ல இதாகிடுச்சு. இது உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சப்ளை ஏரியா. இதுக்கு ஒரு டார்கெட்டு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இது பிரேக் பண்ணோம்னா நம்ம என்ட்ரி ஆச்சு. ஓகே, அப்போ இது இந்த ரேஞ்சை வந்து நம்மளுக்கு பிரேக். அப்போ இந்த ரேஞ்சை நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும். இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டோம்னா அதோட 50%, அந்த பாக்ஸோட 50% தான் நம்மளுடைய டார்கெட்டாக வரும். பாருங்கள், இதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் இருந்து ப்ரைஸ் கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக 120.50க்கு வந்துருக்கும். சிம்பிள். இது நம்மளுடைய டார்கெட். ப்ரைஸ் இதுக்கு மேலேயும் போகலாம். இது வந்து ஒரு அசம்ஷன் தான், இந்த பாக்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து ஃபிப்பு பண்ணுவாங்களா, அதே சேம் தான். ஃபிபோனாக்கி அதே சேம் தான். பட் ஆனால் நான் சிம்பிளாக இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். சிம்பிள் தான். இந்த சிம்பிள் டிமாண்ட் அண்ட் ஜோன்ஸே நம்மளுக்கு போதுமான ப்ராஃபிட்டை இன்ட்ராடேல பண்ண முடியும். வேறு என்ன, அவ்வளோதான். நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்கிறது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. தேங்க்யூ.